தமிழகம் முழுவதும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் எங்களுடைய வெற்றி கூட்டணி மிக பிரகாசம். பிரச்சார களத்துக்கு வர வாய்ப்பு இருக்கா? அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது, உள்ளூர் மக்கள் உள்ளூர் நிர்வாகிகளுக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்குது, வர வாய்ப்பு இருக்கா? தமிழகம் முழுவதும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் எங்களுடைய வெற்றி கூட்டணி மிக பிரகாசமாக இருக்கிறது. அவருடைய அயராத உழைப்பும் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைந்துள்ள கூட்டணியும் வழக்கமாக தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. இந்த முறையும் நாங்கள் 40க்கு 40 இடங்களை தமிழகத்திலே வெல்வோம். எல்லா நண்பர்களும் காங்கிரஸ் தோழர்களே, எல்லா நண்பர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் இயங்குகிற நண்பர்களே. இதில் யாருக்கும் கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு நாள் இருக்கும், அதெல்லாம் போயிடும். சில வருத்தங்கள்லாம் அன்றைக்கே நாங்கள் எல்லாத்தையும் பேசிட்டோம். ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் இருப்பவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற இயக்கமாக நாங்கள் இருக்கிறோம். ஆகவே தமிழகத்தில் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான அருமை சகோதரர் தளபதி தலைமையில் இருக்கிற எந்த கூட்டணியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒரு மிகுந்த ஒற்றுமையோடு செயல்படுகிறோம். அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுவோம். எல்லோரும் வருவாங்க, களத்தில் இருப்பாங்க. இந்த தொகுதியிலும் எங்களுடைய தளபதிகள் இருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர், முன்னாள் சபாநாயகர், மாவட்ட கழக செயலாளர்கள், எங்களுடைய கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேரும் மிகுந்த ஒற்றுமையோடு நாங்கள் செயல்படுகிறோம். அவருடைய தலைமையிலே நாங்கள் இயங்குகிறோம். ஆகவே எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த தொகுதியை பொறுத்து மட்டும் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் மகத்தான வெற்றியை பெறப்போகிறோம். இந்த தொகுதி குறிப்பாக கட்டாயம் எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார். இங்கே கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸா திமுகலாம் எங்களுக்கு கிடையாது. எல்லாம் தளபதி தலைமையில் இயங்குகிற கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். ஏற்கனவே 2 முறை இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை தமிழகத்தில் பெற்றிருக்கிறது. சட்டமன்றத்தில் மாபெரும் வெற்றி, கடந்த நாடாளுமன்றத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றோம். கடந்த முறை 40க்கு 39 பெற்றோம். இந்த முறை 40க்கு 40ஐயும் நாங்கள் வெற்றி பெறுவோம். மோடி அவர்களுடைய தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறவங்களுக்கு, மோடியா ராகுல் காந்தியான தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு 79% மக்கள் ஆதரவு, மோடிக்கு 26% மக்கள் ஆதரவு தமிழ்நாட்டில். இப்போது 10 வருடம் பிரதமராக இருந்தவருக்கு இதுதான் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் ஒரு இடத்தையும் பெறமாட்டார்கள். பிஜேபி ஒரே இடங்கள் பெற முடியாது. அது மட்டுமல்ல, வட இந்தியாவிலும் அவர்கள் கடந்த முறை பெற்ற வெற்றியில் 4ல் 1 பங்கு வெற்றியை கூட பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இந்தியா கூட்டணி சார்பில் பம்பாயில் நடந்த மாநாடு, அது மாநாடு அல்ல, மக்கள் கடலிலே அன்றைக்கு நடந்தது. அந்த மக்கள் திரள், அவர் சென்ற இடமெல்லாம் நிகழ்ச்சியை பார்த்தோம். நம்முடைய முதலுடைய அறிக்கை, அந்த கூட்டத்தை பேசிய பேச்சு உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்தியா கூட்டணி தலைவர்கள் வலுவான தலைவர்கள். மோடி பயத்தின் காரணமாக நம்முடைய கூட்டணியில் இருக்கிற அமைச்சர்களை, முதலமைச்சர்களை கைது பண்ணுறார். எதுக்கு பண்ணுறாரு? அவருக்கு பயம் வந்துருச்சு. ஒரு மோடி அல்ல, 1000 மோடி வந்தாலும் இந்தியாவில் மீண்டும் பிஜேபி ஆட்சி பிடிக்க முடியாது. இந்தியா கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும். இந்தியா கூட்டணி தலைவர்கள் தான் ஆட்சியில் அமர்வார்கள். இந்த கூட்டணி என்பது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி, இந்தியாவை காக்கிற கூட்டணி, இந்தியாவின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் காக்கிற கூட்டணி. இந்த கூட்டணி என்பது மக்களுக்கான கூட்டணி. 10 ஆண்டுகளில் மோடி அரசு மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். வேலையில்லா திண்டாட்டம், பெண்களுக்கு வன்முறை, இந்த நாட்டில் எந்தெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்கிற கட்சியாக மோடி அரசு இருக்கிறது, பிஜேபி அரசு இருக்கிறது. ஆகவே எங்கள் கொள்கை அடிப்படையில் இந்திய மக்களை காப்பாற்ற, இந்தியாவின் சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தை காப்பாற்ற இந்த ஒரு சபதம் எடுத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம். இந்த கருத்து கணிப்புகள் தவிடுபொடியாகும். நெல்லை தொகுதியில் உறுதியாக காங்கிரஸ் வேட்பாளர், திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் உறுதியாக 100க்கு 200% வெற்றியை பெறுவார், மகத்தான வெற்றியை பெறுவார். கடந்த முறை
பெற்ற அந்த வாக்கு வித்தியாசத்தை விட இன்னும் கூட பெறுவதற்கான வாய்ப்புகளை இருக்கிறது. எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அதற்காக அரும்பணி ஆற்றுகிறார்கள். கடந்த வாரம் நம்முடைய தளபதி அவர்கள் இங்கே வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தி பார்த்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட மகத்தான மக்கள் கூட்டத்தை பார்த்த பிறகும் இந்த கேள்வி நீங்கள் எழுப்புவது நியாயமாக தெரியல. உங்களுக்கே தெரியும், எல்லாம் வருவாங்க. ராகுல் காந்தி தமிழகத்திற்கு வருவார். ராகுல் காந்தி அவர்களும் தளபதி அவர்களும் இணைந்து பிரச்சாரம் செய்வார்கள். தமிழ்நாட்டுக்கு மோடி அரசு இதுவரையில் கடந்த 10 ஆண்டுகளில் எந்த செயல் திட்டத்தையும் தரவில்லை என்பதையும் எல்லோருக்கும் தெரியும். மிகப்பெரிய கொடுமையான பஞ்சம் வந்தபோது, இங்கே வந்து பெரிய வெள்ளம் வந்தபோது, வரலாறு காணாத மழை பெய்த போது அதை திரும்பி பார்ப்பதற்கு மோடி இங்கே வரல. தமிழ்நாடு அரசு கேட்ட எந்த பணத்தையும் தரல. அதற்கு மாறாக தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களை தடுத்து கொண்டிருக்கிறவராக மோடி இருக்கிறார் என்பதுதான் எல்லாருக்கும் தெரியும். தலைவர் ராகுல் காந்தியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முதல்வருமான மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் வேறல்ல. 2 பேரும் ஒருவர்தான். இந்தியா கூட்டணிய தமிழக புதுச்சேரியுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தான். அகில இந்திய அளவிலும் மிக மிக முக்கியமான தலைவர் அவரும் ஒருவர். தமிழ்நாட்டுக்கு தலைவர் தளபதி அவர்கள் மிகச்சிறந்த முறையில் தன்னுடைய பயணத்தை வகுத்திருக்கிறார். அதேபோல அருமை தம்பி உதயநிதி அவர்களும் சகோதரி கனிமொழி அவர்களும் தமிழகம் முழுவதும் மிகச் சிறப்பான பரப்புரையை ஆற்றுகிறார்கள். எங்கள் கூட்டணிக்கு இவர்களுடைய பரப்புரை போதும். எங்களுடைய அதற்கு மேலாக கடந்த 2.5-3 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய தலைவர், முதல்வர் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிற கொடை நல்லாட்சி எங்களுக்கு போதும். இதற்கு இணையான ஒரு செய்தியை பிஜேபி அரசோ எடப்பாடியோ சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், எடப்பாடி ஆட்சி நடந்தது, பிஜேபி எதுவும் செயலுங்கிறது எல்லாம் தெரியும். ஆகவே நம்முடைய ஆட்சிக்கு, நம்முடைய கொள்கைகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிற இந்த திட்டங்களுக்கு இணையான திட்டத்தை பிஜேபியோ எடப்பாடியோ சொல்ல முடியாது, சொல்லுக்கு வாய்ப்பில்லை. ஆகவே மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு மிக அருமையான நாடாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த தமிழகம் சிறப்பான இடத்தை அடைவதற்கு நம்முடைய கூட்டணி தான் காரணம், நம்முடைய கூட்டணி தலைவர் தான் காரணம். வருவார் சொல்கிற சார், தமிழ்நாட்டுக்கு வருவார் சார். தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் தளபதியும் குறைந்தபட்சம் ஒரு இடமாவது பேசுவாங்க, இங்கே தமிழ்நாட்டில் பேசுவாங்க. நான் தான் சொல்கிறேன் சார், எனக்கு தெரியும் சொல்கிறேன், அதே திருப்பி கேட்குறீங்களே. தமிழ்நாட்டுக்கு தளபதி அவர்கள் பிரச்சாரமே போதும். இருந்தாலும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வருவார், தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவார். தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டியிருக்குது. எங்களுடைய கூட்டணி தலைவர் பலமான தலைவர், மக்களால் ஏற்றுக்கொண்ட தலைவர், மக்கள் விரும்பும் தலைவர், தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக போற்றும் தலைவராக எங்களுடைய தலைவர் தளபதி இருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டிற்கு அவருடைய தலைமையில் மிகச்சிறப்பான வெற்றியை நாங்கள் பெறுவோம்.